Hello my dear warriors, good evening, good evening, good evening. Yes, welcome back to the session. Good evening. Tell me whether the audio and video is clear. Audio and video clear irka? Just let me know. Good evening Kirti. Yes. Raj. Yes, good evening. Good evening pa. Yes, 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 come on, come on, come on. Kirti, Rakshita, yes, good evening. Luna, Luna la ரொம்ப நாள் ஆளை காணாமேனா? எஸ். முத்துலக்ஷ்மி, ஸ்ரீ, நீட் ஜெய் சீரீஸ் பார்ட் 2 வரும் கவலைப்படாத வரும். எஸ், கண்டிப்பாக வரப்போகுது. தீர்த்தா, குட் ஈவினிங். ஸ்ரீ துர்கா, Vinay, very good, good evening, good evening. Yes. ID change, என்ன ID change? Good evening, good evening. Karthika, third round test, okay. Rose, okay, good evening. Roshni, yes. லீவ்லேயும் உங்கள் அட்டண்டன்ஸ் என்ன? இட்ஸ் குட் பரவாயில்ல. எஸ், லீவ்லேயும் யூ ஆர் டூயிங் அ குட் அட்டண்டன்ஸ். ஆமாம் கரெக்டு தான். எஸ், இட்ஸ் அ குட் அட்டண்டன்ஸ். பரவாயில்ல. லீவு அதாவது யூஷுவல் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முன்னாடி இருந்ததை விட இப்போ என்னமோ அட்டண்டன்ஸ் கூட இருக்க மாதிரி இருக்குன்னா. எஸ், குட் ஈவினிங், குட் ஈவினிங் பசங்களா. இட்ஸ் another one opportunity for you guys that you can write a scholarship admission test மாதிரியே. என்ன அப்படின்னா, you are going to do a rank accelerator test, right? You are going to approve you are going to improve your score. உங்கள் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ரேங்க் ஆக்சிலரேட்டர் ஸ்கோர் மாதிரி, அதாவது ஸ்கோர் ஆக்சிலரேட்டர், உங்களோட ஸ்கோர் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீட் அண்ட் ஜேஇலாம் எழுதுறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் தட், ரைட்டா? 11th படிக்கிறனால எங்களுக்கு கிடையாது சார் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அஸ் ஒரு ஸ்மால் ரெஃபரன்ஸ், ஒரு எக்ஸாம் மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு எடுத்துக்கலாம். சரியா? ரைட்டா? எக்ஸாம் மாதிரி என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இட் இஸ் கோயிங் டு பி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. எப்படி கொஷின்ஸ் இருக்கும், எவ்வளோ டஃப்பாக ஜெய் கொஷின்ஸ் இருக்குது, நீட் கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். சரியா? ஸோ அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் ஐடென்டிஃபை இட். அதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி கிளாஸ் என்னப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டுடே கிளாஸ் இஸ் லைக் little bit free period மாதிரி. We are going to discuss specially about the first revision timetable பொறுத்த வரைக்கும், ரைட்டா? We are going to discuss about first revision timetable and the portions and some concepts. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், are you guys ready? எஸ், physical chemistry ரிலேட்டடாக, மெயினாக physical chemistry ரிலேட்டடாக gaseous state lesson பார்த்துருந்தோம் நம்ம. இப்போ அதே மாதிரியே அப்படியே அடுத்த thermodynamics lesson line by line, ரைட்டா? Discussions with thermodynamics நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ரிவிஷன் பண்ண போகிறோம். சரியா? எஸ், இருக்குடா. யாரா ரோஹித்? கிளாஸ் இருக்குடா. அது எப்படா இல்லாமல் இருக்கும்? கிளாஸ் இருக்கிறனால தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். எஸ், வி வில் பி டூயிங் 7th சாப்டர் ரிவிஷன் நம்ம பண்ணுவோம். சரியா? கேஸ் பார்க்கலாமா? கேஸ் லைன் பை லைன் ரீட் பண்ணுமா? கேஸில் வேண்டர் வால்ஸ் மட்டும் தானே இருக்குது இன்னும், இது எல்லாமே ஓகே. வேண்டர் வால்ஸ் தனியாகவே நம்மகிட்ட ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அதனால் வேண்டர் வால்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மித்தபடி எல்லாத்தையும் நம்ம காமனாக முடிச்சிடும். ஓகே. ஸோ அப்போ விஐ சாட்டுக்கு யாராவது அப்பியர் ஆகணும்னு நினச்சேன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடு. அண்ட் கனவு, ஸோ யாழ் சாரோட மீட்டிங் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா தாம்பரமா? எஸ், தாம்பரமில் நடந்துகிட்ருக்கு. சரியா? இப்போ கரண்ட்டாக தாம்பரமில் நம்மளோட செஷன் போயிட்டுருக்கு. சரியா? யாராவது சென்னை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ போகாத, இனிமேல் நீ டிராஃபிக்கில் போய் அவங்கள மீட் பண்ணுறது கஷ்டம். வேறஸ் யூ கேன் கோ பை டுமாரோ. நீ என்ன பண்ணலாம், நாளைக்கு யூ கேன் கோ. டுமாரோ மார்னிங் பெரம்பூரில் ஹி வில் பி அவைலபிள் இன் பெரம்பூர். ஸோ நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு நீ என்ன பண்ணுற, பெரம்பூரில் போய் சாரை மீட் பண்ணலாம். நம்ம டீம் எல்லாருமே இருப்பாங்க. வி கேன் மீட். நான் மட்டும் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் மதுரை வரப்போ ஐ வில் பி தேர். சரியா?
ஆன்லைனில் எழுத வேண்டியதான ரோஸ், எதுக்கு ஆஃப்லைனில்? யூ ஜஸ்ட் டூ இட் இன் ஆன்லைன். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைனில் எழுதுங்க, சரியா? ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிள் யார்? 11th 11th ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிளா? ஓகே தருண், ஓகே குட். ஹரி அண்ட் தருண் 24 நேரமும் இந்த ஹரி பையலும் தருண் பையலும் ஒன்றா தான் உட்காந்துருப்பானுங்க போல். 2 பேரும் ஒரே வீட்டில் தான் எப்பயும் இருக்காங்க போல். ஏன்னா ரிலீஸ் ஆகிடுச்சான்னு என்கிட்ட கேட்குறியா கீர்த்தி? இல்லை ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு ஃபயரோடு ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஓகே ரைட். சேர்ந்து உட்காந்து படித்தா சரி தான். படிங்க. அண்டு ஸோ ஆஃப்லைனில் ஸ்டேட் போர்ட் 2 hours சூப்பராக உனக்கு பாடம் நடத்துகிறது. அதுக்கு ஒரு 30 minutes ஒரு சின்ன டெஸ்ட், இது எல்லாமே நேராக வந்து எழுதுங்க. யாருக்காவது ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுதணுன்னா ஜஸ்ட் டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், போய் எக்ஸாம் எழுதுங்க. ரைட்டா? ரைட். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆஃப்லைனில் இந்த VAISAT எழுதணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் நம்மளோட ஆஃப்லைன் சென்டருக்கு போங்க, அங்கே போய் டைரெக்டாக எழுதலாம், சரியா? $91 marks ஆச்சுதா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓ, ஜி கிளாஸ் படிக்கிறாங்களா அவனுங்க? எதுவும் வரலையே டீச்சர்ஸ் குரூப்பில். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம், அதில் எதுவும் வரலையே. நீட் எக்ஸாமுக்கு 1 year பிரேக் எடுக்கலாமா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக், தட் இஸ் யுவர் பில்லிங்னஸ். ஆனால் நீ 11th தானே படிக்கிற, எதுக்கு எடுக்கிற? இப்போ கூட 11th ஒழுங்காக படிக்கணும். ஏப்ரல் மாதம் இருக்குது, ஏப்ரல் மே வரைக்கும் நீ என்ன பண்ணலாம், 11th standard சிலபஸ் இன்னும் இருக்க 5 மாதத்தில் நல்லா டீட்டெயிலாக படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் 12th standard சைட் பை சைடு படிச்சுட்டு ஒரே தடவையில் எழுதிடலாம். எதுக்கு பிரேக் எடுக்கணும்? பிரேக் எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணணும், எப்போ வந்து நம்ம அதை பற்றி யோசிக்கணும்னா ஆஃப்டர் 12th மார்க்கு, அதுக்கப்புறம் நீட்டோட ஃபர்ஸ்ட் அட்டம் மார்க் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கணும். அது வரைக்கும் தேவையில்லை. கூகுளில் இருக்கலாம், அது எல்லாமே பெருசாக இருக்காது, சரியா? தெர்மோடைனமிக்ஸ் பற்றி சொல்லுங்கள், அதான் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ டைம் டேபிள். எங்கிட்ட ஒரு டைம் டேபிள் இருக்குது. லெட் அஸ் see a டைம் டேபிள், தட் இஸ் த ரிவிஷன் டைம் டேபிள். ரிவிஷன் டைம் டேபிள் ஒன்று இருக்குது எங்கிட்ட. ஸோ இங்கே பாரு ரிவிஷன் டைம் டேபிள் என்ன இருக்குன்னு. ஸோ ஜான்வரியில் கடன்னு ஆரம்பித்து ஜான்வரியிலே முடிஞ்சிருது. ஸோ 7ஆம் தேதி இது வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 6ஆம் தேதி கூட ஆரம்பிக்குது, ரைட்டா? 6ஆம் தேதி கூட ஆரம்பிக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 6ஆம் தேதி கூட ஆரம்பிக்குது. 6ஆம் தேதி ஆரம்பித்து அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஸ்கூலுக்கு போன அடுத்த நாளே என்னது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பேப்பர் 5ஆம் தேதி கையில் கொடுப்பாங்க. 6ஆம் தேதி ரிவிஷன் கொஷின் பேப்பர் கையில் கொடுப்பாங்க. 5ஆம் தேதி ஆன்சர் ஷீட்டு, 6ஆம் தேதி கொஷின் பேப்பர். ஸோ இந்த கையில் ஆன்சர் ஷீட்டை வாங்கிட்டு இந்த கையில் கொஷின் பேப்பரை வாங்கி அப்படியே டெஸ்ட் எழுத போகிறீங்க, ரைட்டா? இது எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு, சரியா? இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் சேலமில் 6ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா ராஜ், கரெக்டாக சேலமில் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 8ஆம் தேதியே, 9ஆம் தேதி பயாலஜி, அதாவது வரிசையாக எக்ஸாம் இருக்குது. அடுத்து 12ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அதுக்கு வந்து ஏதோ இறக்கம் காமிச்சு லீவ் விட்டுருக்காங்கன்னு நினச்சிடாத. 10, 11 சாட்டர்டே சண்டே, அதனால் லீவ். அடுத்து 13ஆம் தேதி தமிழ், அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ் ஃபுல்லாக. பொங்கல் ஹாலிடேஸ் பாரு 14, 15, 16, 17, 18 5 நாள் கிட்ட வரப்போகுது, சரியா? இப்போ நம்ம கொஞ்சம் பிளானிங் வேறு பண்ண போகிறோம். நான் இது 10th standard கிட்ட ஒரு சில பிளான்லாம் பேசிகிட்டு இருந்தேன், இப்போயே தான். மதுரைக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு, சரியா? இதில் ஜூம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன் 7ஆம் தேதி ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஜூம் பண்ணியே ஆகணுமா? ஜூம் பண்ணுறேன். நாங்கள் ஜூம் பண்ண கீழே இருக்க தெரியாது, அப்புறம் நகட்டணும் அது ஒவ்வொன்றுக்கா. அதனால தான் நகட்டணும், ரைட்டா? ஃபிசிக்ஸ் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, தமிழ், மேக்ஸு, லாஸ்ட்டாக இங்கிலீஷு, சரியா? இது ஒரு டைம் டேபிள். இதை மாதிரியே நிறையா டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கெட் தட், ரைட்டா? ரிவிஷனில் சாமிக்கு விட்டுடலாமா? யார் எழுதுவா? நான் ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் வந்து இந்த 10th பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ கூட அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்மளை நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லை. நேற்று யாழ் சாரும் அவரோட அந்த ஃப்ரீ பீரியட் செஷன்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க, ரைட்டா? ஃப்ரீ பீரியட் செஷனில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ சொல்லியிருந்தாங்க, இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய டார்கெட் January 2லேருந்து January 1 நியூ இயரில், அதனால் அன்றைக்கி கிளாஸ் கிடையாது.
January 2ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட்டா ஐ வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் Jan 2. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ரேண்டமாக இப்போ நம்ம ஜஸ்ட் பேசிக்ஸ் மாதிரி திருப்பி படிச்சுட்ருக்கோம். Jan 2ல இருந்து நீங்கள் அதாவது வெதர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி ஃபார் ரிவிஷன் எக்ஸாம் இல்லை ப்ரிப்பரேட்டரிக்கு படிக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு பேர் உங்கள் ஸ்கூலில் என்ன வச்சாலும் சரி என்ன வேணால் பண்ணட்டும் ரைட்டா. இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸ் தான் இருந்துச்சா அது அப்படியே கெமிஸ்ட்ரியாக மாற்றிட்டோம்ல அதான் ரைட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இனிமேல் ஒவ்வொரு மாதிரி மாறப்போகுது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு தெரியுமா? நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா Jan 2ல இருந்து Jan 31 வரைக்கும் சரியா, இதுதான் நம்மளோட ஸ்டார்ட் அண்ட் எண்டு டேட். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் படிக்காத லெசன்ஸ் எக்ஸாம்ஸ் வரட்டும் போகட்டும் இருக்கட்டும், எக்ஸாம்ஸ்க்கே கூட நீ படித்த பாடத்தை விட படிக்காத பாடத்தை படித்து எழுதிருப்போம் ரைட்டா. நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான் சரியா. நீ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லு, இந்த தடவை மார்க் வந்து இப்படி தான் நான் படிச்சுட்டு போகிறேன், இது இப்படி தான் நடக்க போகுது, இது தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஒரு கிளியர் கட் ஐடியா கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜியோடு போங்க ரைட்டா. நீ 12ன்னு போட்டு எழுதிடுறா தருண், யூ ஜஸ்ட் போட்டு சார் 12th அல்லது 10ன்னு போட்டு எழுது, 10th போட்டு எழுதாத 12th போட்டு எழுது. யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட், 12ன்னு போட்டு எழுதுங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆக்சுவலாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு செஷன் ஷெடியூல் ஆக வேண்டியிருந்துச்சு. அதனால் 10th இன்றைக்கி லைவ் இல்லை. வந்து மண்டே உனக்கு டூ யூ நோ மோர் டு நோ சொல்லித்தரேன் சரியா. மண்டே வந்து சொல்லித்தரேன், மண்டே உனக்கு சொல்லித்தரேன் 10th ஸ்டாண்டர்ட் சரியா. அதனால் இந்த டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ லெசன்ஸ்னால் எதுப்பா? நியூ லெசன்ஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் நான் நடத்துனதை வச்சு நான் சொல்கிறேன் ரைட்டா. யூடியூப்பில் நான் நடத்துனதை வச்சு நான் சொல்லி தந்ததை வச்சு ரைட்டா. சொன்னால் கொண்டுருவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ தைரியமாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் சே இது ஸ்ட்ராங் ரைட்டா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வந்து மார்க்கும் வாங்கணும்ல, அப்போ இது நல்லா படிக்கணும், அப்போ வேகமாக இதையும் படிக்கணும் சரியா. அப்போ நியூ லெசன்ஸ் படிக்காது. ஸோ அது நீ தான் டிசைட் பண்ணணும். 1லேருந்து 15 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 15 சாப்டரில் எந்த சாப்டரை சரியாக படிச்சிருக்கேன், எந்த சாப்டரை சரியாக படிக்கலன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. அந்த சரியாக படிக்காத சாப்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு, அதுதான் விஷயம். மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்களா வீட்டில்? என்ன 10th எத்தனை பேரை 500 எடுக்க போய் 500 ஸ்டூடெண்ட்ஸை 500 எடுக்க வைப்போண்டா, 500 பேருக்கு மேலே எடுக்க வைப்போண்டா. நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பேர் இருக்கான். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு செஷனில் கேட்குறப்ப ஜென்ரலாக அது நிறைய பேர் போய் சொல்லுவாங்க. பட் ரொம்ப ஓப்பனாக மார்க்ஸ் எல்லாமே ஒரு சிலர்லாம் டெஸ்ட் பேப்பரே அனுப்பிச்சான், ஒரு சிலர் அவனோட ஸ்கூல் ரேங்க் கார்டெலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சான். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15லேருந்து 25 பேர் என்ன அப்படின்னா சயின்ஸ்லலாம் 95+, 98, 99 இதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கான். மேக்ஸ்லேயுமே 85+, 95+லாம் வாங்க தான் செய்கிறான். அப்படி வாங்கினான்னா கண்டிப்பாக 500+, 500 out of 500 வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் அது ஒரு பிரச்சனை. நாங்கள் 500 out of 500 எதிர்பார்த்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு, அதனால் கண்டிப்பாக வரும். இப்போ வந்து என்ன அப்படின்னா ராஜ் சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் சொல்லுது. என்ன அப்படின்னா யாரெல்லாம் என்னென்ன சாப்டர்லாம் கெமிஸ்ட்ரியில் படிக்காமல் இருக்கான் சொல்லு பார்க்கலாம். ஸோ நீங்களே உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீயே சொல்லு பார்க்கலாம், யாரெல்லாம் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன சாப்டர்லாம் படிக்காமல் இருக்கேன். ஃபோன் பண்ணி தரேன், நான் சொல்லவா? ஏண்டா டே உனக்காக நீ தான் பேசணும், இந்த உலகத்தில் எனக்காக நான் தான் பேச முடியும், எனக்காக நீ பேச முடியாதுல்ல. அதுதான் 11 and 14 கீர்த்தியே 11 and 14 ஏன் 14th சாப்டரு டே யாரா அவனுங்க? டே அடா பாவிங்களா, மனசாட்சியே இல்லாதவனுங்களா, ஏதோ ஒழுங்காக படிக்கலன்னு கேட்டேன். கேள்விக்கு கரெக்டாக பதில் புரிஞ்சிச்சா? கேள்வி கரெக்டாக புரிஞ்சிச்சாடா? டே எந்த சாப்டர் ஒழுங்காக படிக்கலைன்னு கேட்டேன். பாவிகளா, நெஞ்சு வலிக்குதுடா. ஆர்கானிக் படிக்கலன்னு கமெண்ட் பண்ணுறீங்களேடா. டே மனசாட்சியே இல்லாதவங்களா? இல்லை, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்திருக்க வேண்டியது பிகாஸ் ஆஃப் தட் ஈவெண்ட் போயிட்டாங்களே, அதனால் இன்றைக்கி இல்லை. ஸோ மண்டேலேருந்து இருக்கும். மண்டேலேருந்து பாவிகளா இங்கே பாரு, மனசாட்சி இல்லாதவங்க. 14th சாப்டரான், 11th சாப்டரான், 13th சாப்டரான், 15 சொன்னால் கூட ஓகேடா, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாடி. சாப்டர் ரோஸு 13, 14, 15 சலிக்க நடத்தினேடா, மனசாட்சி இல்லாமல் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்களேடா. தீமிழல் பேச்சுலர் யாழ் சார் வர மாட்டாங்க. இன்றைக்கி தாம்பரமில் மீட்டிங் இருக்குல்ல, இன்றைக்கி தாம்பரமில் டைரக்ட்
மீட்டு இன்றைக்கி மீட்டப் நிறைய பசங்க ஜால் சாரை பார்க்க போயிருக்காங்க, அதனால் அங்கே வந்து இருக்கலாம். இன்றைக்கி கிளாஸ் இருக்காது. சரியா? ஆமாடா ஹேமபிரியா, பிகாஸ் ஆஃப் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கிறோம். அதனால் 11th வந்துட்டேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் மண்டே எடுக்கிறேன். 12 to 15 டே ஒருத்தனை, அதாவது நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் நம்ம நல்லா நடத்தலைன்னு. ஆனால் இவனுங்க பூரா ரொம்ப மோசமானவனுங்களாக இருப்பாங்க போலையே. என்ன நீங்கள் முடிச்சிட்டிங்களாடா? 14 கொஞ்சம் படிச்சிருக்கேன். சரி, ஓகே. இந்த சாப்டர்ஸ் புரிஞ்சு ஆனால் புக் பேக் தான் படிக்கலை. சாப்டர்ஸ் புரிஞ்சு புக் பேக் படிக்கலையே. நானே எதனா சொன்னேன். என்ன கிளாஸ்க்கு போக இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். கிளாஸ்லாம் இல்லை, ரிவிஷன் எக்ஸாமுக்குரிய டிஸ்கஷன். சரியா? நியூ லெசன்ஸ் 1 to 15 சாப்டர் இருக்குது. இதில் நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் கோயிங் டு டிசைட். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டிசைட் பண்ண போகிறீங்க எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கலை அப்படின்னு. மனசாட்சி இல்லாமல் பேசுகிறானுங்க நிறைய பேர் ஆர்கானிக்கெலாம். அப்போ உனக்கு திருப்பி ஆர்கானிக்கெலாம் நடத்தணுமா? உனக்கு என்னெல்லாம் நடத்தணும்? என்ன பிரசாத் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்கான், ரொம்ப நாள் ஆளையே காணோம், திடீர்னு வந்துட்டு சார் பாடம் நடத்துங்கன்றான். ஏண்டா ரொம்ப ஆர்வமாக இருக்கே? பயங்கர ஆர்வமாக இருக்கேனே. எக்ஸாம் டேல 300+ நார்மல் டேல அதான் எக்ஸாமுக்கும் நார்மலுக்கும் நீங்களே சொல்லிட்டீங்களே, எக்ஸாம் டே நார்மல் டே அதான் வித்தியாசம். சரியா? இப்போ உனக்கு எந்தெந்த சாப்டர்லாம் நான் திருப்பி நடத்தணும்? ஆர்கானிக் வேணாமா? ஒருத்தர் ஆர்கானிக் வேணான்றான். அந்த 3 சாப்டர் தானே, மித்தெல்லாம் தெரியுமா? சாப்டர் 14 மட்டும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, பட் கொஞ்சம் கிளியராக இல்லை சாப்டர் 14. அதுக்கடுத்து 10, 13, 14 ரேண்டமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சாப்டர் 11 பார்க்கலாம். சாப்டர் 12 நான் டீச் பண்ணுமா? ஆல்ரெடி நான் டீச் பண்ணேன். ஆக மொத்தம் நான் டீச் பண்ணது தான் எவனுக்கும் புரியலை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆர்கானிக்னு மெசேஜ் அனுப்புகிறானுங்க. 10 வேணுமா? 10 ஓகே ரைட். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேட்டால் நானே தாராளமாக நடத்துவேன். ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம கொஞ்சம் அவசரமாக படிச்சிருந்தோம். 10, 11, 12 வேணுமா? 10 வேணுமா? 11 வேணுமா? 12 வேணுமா? 13 வேணுமா? ஏண்டா 10 வேணும், 11 வேணும், 12 வேணும், 13 வேணும், 14 வேணும், 15 வேணும், 16 வேணும், போயிட்டே இருக்கே. 14, 15 இது எல்லாத்தையும் ஏண்டா இவ்வளோ சாப்டர் எங்கடா போகிறது? சாப்டர் 8 வேறு. சாப்டர் 8 ஏற்கனவே நம்ம பாதையில் விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். மீதியெல்லாம் ஓகே. சாப்டர் 8 நம்ம ஆக்சுவலாக அது ஃபுல்லாக பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையே, சாப்டர் 8ன்னா 4 கேபிகேசி அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்ல. அதையும் சரி 8 நடத்து. இப்போ நீனே யோசிச்சு பாரு, இவ்வளோ சாப்டர் நடத்தணும். இது கூட உன்னோட ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது. நீ எல்லாம் வருவியா? 10 to 14 சுத்தமாக புரியலையா? ஏன்டா பிரசாத், அதெல்லாம் ஈஸியாக புரியுமே. ஆர்கானிக் வேணும், கண்டிப்பாக இது வேணுமா? எல்லாத்துக்கும் இது தான் வேணுமா? இந்த 10ஆம் நம்பர்லேருந்து 15ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கிறது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வேணுமா? அப்படி தானே? ஓ ஒருத்தன் போடுறான் 1 to 15 1 to 15 வருவீங்கண்ணா. ரைட். ஒருத்தன் 1 to 15 நடத்திடுங்க மொத்தமாக. திருப்பி நான் எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு மொத்தமாக நடத்திடுறேன். ஏன்னா அது ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். சூப்பரா? எஸ். அதுக்கு டைம் இருக்கணும்லப்பா. அதற்கான நேரம் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கான நேரங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதுக்கான நேரம் என்பது அதற்காக ஒத்துழைக்க வேண்டும், நமக்கு வேண்டும்ல. எஸ், நேரம் வேணும்லப்பா. ரீஓப்பன்லேருந்து 12th போர்ஷன் அந்த பக்கம் அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. அதுவும் நல்லது தான், அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லா கோட்டையும் அழிச்சிட்டுலாம் திருப்பி பண்ண முடியாது. நோ சான்ஸே இல்லை. சி எத்தனை பேர் வந்து என்ன அப்படின்னா, ஸோ 10, 11, 12, 13, 14, 15 இது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா கான்செப்ட்ஸ் ப்ளஸ் புக் பேக் நான் நடத்துகிறேன். கான்செப்ட் அல்லது புக் பேக் நடத்துகிறப்ப அப்படியே கான்செப்டையும் சேர்த்து சொல்லி தந்துடுறேன் வேணா. ரைட்டா? கான்செப்ட்டு அலாங் வித் புக் பேக். சரியா? புக் பேக் நடத்திடுறேன். அப்போ உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கரெக்டாக? அது ஓரளவுக்கு உனக்கு ஈஸியாக புரியும். அதுதான் பண்ண முடியும் என்னால்.
வேறு எதுவும் என்னால் என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஒரே ஒரு நிமிஷம்டா, ஒருத்தன் உயிரை வாங்கிட்டே இருக்காரு, யாருன்னே தெரில. ஒரு நிமிஷம். என்னடா அதுக்குள்ளே எல்லா கோட்டைகளுக்குன்னு ஏதோ மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க? எஸ், கரைச்சி குடித்தேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். என்னடே வாட் இஸ் யுவர் பிளான் டு டூ இட், ரைட்டா? வாட் இஸ் யுவர் பிளான்? வாட் இஸ் யுவர் பிளான்? என்ன பண்ண போகிறீங்க? 12th போர்ஷன் ஆரம்பிக்க போகிறோமா? 12th போர்ஷனுக்குலாம் யாரும் போக வேண்டாம். 11th இன்னும் ஒழுங்காக படிக்கலை. லெட் அஸ் ஸ்டடி த 11th போர்ஷன் கிளியர்லி. சரியா? 11th போர்ஷனை ஒழுங்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 12th போர்ஷனுக்கு போகலாம்ப்பா தம்பிகளா. 11th முடிக்காமல் அதுக்குள்ளே 12th ஏண்டா? தெர்மோடைனமிக்ஸ் பற்றி உன்னோட ஒப்பீனியன் என்ன? வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ்? தெர்மோடைனமிக்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுடைய கருத்துக்களை சொல்லவும் தெர்மோடைனமிக்ஸை பற்றி. தெர்மோடைனமிக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிரவும். தெர்மோடைனமிக்ஸ் இதோட ஆகட்டும் பேஜ் படிப்போம் வாங்க. 12th உன்னையோட யாரும் மார்க் கூட எடுக்க மாட்டாங்க, கவலைப்படாத. சரியா? உன்னையோட யாரும் மார்க் கூட எடுக்க மாட்டாங்க. ரைட்டா? 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டரா? 3rd லா 4th லா அப்படி போயிட்டே இருக்க போது. என்ன அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சதா 7th சாப்டரில்? வேறு என்னெல்லாம் இருக்குது 7th சாப்டரில்? தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸுங்கிறது எதை பற்றின ஒரு படிப்புன்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் a study of thermodynamics is a study of ஞாபகம் இருக்கா? இதுதான் நம்ம தெர்மோடைனமிக்ஸோட ஸ்லைடு. தெர்மோடைனமிக்ஸ்னால் அது ஹாட்லேருந்து கோல்டுக்கு போகிறது. ரைட்டா? 11th ஒரு பெரிய லெசன். நல்ல பதில் தம்பி, நல்ல பதில். தெர்மோடைனமிக்ஸ் ஃபிசிக்ஸில் வரும். டெம்பரேச்சர், ஹீட்டு, ஸ்டடி ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, ஸ்டடி ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. 0th லா 0, ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் லா, இது எல்லாமே. ஸோ இதுதான் என்ன நம்ம பார்த்தோம். சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோமா?
ஸ்டார்டிங்கில். சிஸ்டம்னா என்னது? தெர்மோடைனமிக் கன்சிடரேஷனுக்குள்ளே இருக்கவங்க தான் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப் ஆஃப் காஃபி உங்ககிட்ட கொடுத்துட்டு காஃபி சூடாக இருக்கா, காஃபி எப்படி இருக்குது, காஃபி சூடாக இருக்கா, ஆறிடுச்சா, ஸ்வீட் எப்படி இருக்குது, ஸ்வீட் எப்படி இருக்குன்னு கேட்குறல, சூடாக இருக்கா ஆறிடுச்சா அப்படின்னு தெர்மோடைனமிக் கன்சிடரேஷனில். 12th 11th ரொம்ப சூப்பராக இருக்கும். நிஜமாகவே நான் சொல்கிறேன், 11th கெமிஸ்ட்ரியை விட 12th கெமிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்க அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் இதை படிக்காமல் நீ அங்கே போனேன்னா அது ரொம்ப கஷ்டம். இங்கே நீ நல்லா படிச்சுட்டு அங்கே போனேன்னா 12th இஸ் அப்சல்யூட்லி வெரி வெரி ஈஸி. 9th 11th கஷ்டம், 10th 12th ரொம்ப ரொம்ப ஈஸி எப்பயுமே. சரியா? 10th 12th ரொம்ப 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 ஈஸி. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன? ஒரு காஃபி கப்பை கொடுத்துட்டு அந்த காஃபி கப்பில் இருக்கக்கூடிய காஃபி சூடாக இருக்கா, ஆறிடுச்சா, இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிற கொஷின்ஸ் அவங்ககிட்ட கேட்டேன்னா, அப்போது யாரை பற்றி தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன், தெர்மோடைனமிக் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்குறனோ அதெல்லாம் சிஸ்டம். அதுதான் என்ன பண்ண போகிறோம், நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரௌண்டிங்னா என்னது? காஃபியை தவிர மீதி இருக்கக்கூடிய சுற்றி இருக்க நான், நீங்கள், லைட்டு, ஃபேனு, டிவி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இது எல்லாமே சரௌண்டிங்ஸ். சூரியன், நிலா எல்லாமே சரௌண்டிங்ஸ். ரைட்டா? எஸ். நிறைய கொஷின் இருந்தாலும் எல்லாமே ஈஸி. பவுண்ட்ரி, காஃபி கப்பு தான் என்னது? பவுண்ட்ரி. காஃபி கப் இஸ் கோயிங் டு பி த பவுண்ட்ரி. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு, நான் நடத்தின அப்படியே அதே ஸ்லைட் தான். சரௌண்டிங்ஸ்னால் என்ன? பிஸ்டன் இருக்கும், சரௌண்டிங்ஸ், ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸு, சிலிண்டர், பவுண்ட்ரி எது, சிலிண்டர் எது, சரௌண்டிங் எது, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது இந்த ஸ்லைட்லாம் பார்த்து ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்கா? கெமிஸ்ட்ரி லெசன் 1 ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? நான் 12th எடுக்க மாட்டேன். ஆமாம், கண்டிப்பாக. எஸ். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஓப்பன்னா என்ன, க்ளோஸ்னா என்ன, ஐசோலேட்டட்னா என்ன? ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன, ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா? ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், காஃபி கப்பில் இருக்குது ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்னது? நான் காஃபி கப்பை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன்னா அது க்ளோஸ்டு சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா ஃப்ளாஸ்க், அதுதான் என்னது? ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ அங்கே வர அப்படியே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளோடு இருக்குது. அப்படியே சூப்பராக ஓப்பன், க்ளோஸு, ஐசோலேட்டட். ஸோ இதில் என்னது? ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாசும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சூடு என்ன பண்ணும்? இதுலேருந்து வெளியே போகும், நீர் ஆவியாக, மாசும் வெளியே போடும். இதில் வெறும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்கும், நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அதில் ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, மாசும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சரௌண்டிங்க்கு லிமிட்டே கிடையாது. ஆமாம், அவனுக்கு எண்டே கிடையாது. அந்த மாதிரி எண்டே கிடையாது. அதுதான் விஷயம். பவுண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரியல் பவுண்ட்ரி, இமேஜினரி பவுண்ட்ரி. ரைட்டா? ரியல் பவுண்ட்ரினா நம்மளோட டெஸ்ட் டியூப்பை சொல்லலாம். இமேஜினரி பவுண்ட்ரினா ஓப்பன் சிஸ்டமில் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எங்கே வேணால் போய் விழுகலாம். அது மேக்ஸிமம் எங்கே போய் விழுகுதோ அதுதான். சரியா? அதுதான். சரௌண்டிங்க்கு லிமிட்டே கிடையாது. சரௌண்டிங்னா நீங்கள் எதை ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க? தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் சரௌண்டிங். ஜென்ரலாக யூனிவர்ஸ் இஸ் கால்டு சரௌண்டிங். மொத்த யூனிவர்ஸுமே சரௌண்டிங்ஸ் தான். எ ரியல் பவுண்ட்ரி இஸ் கால்ட் அஸ் வால். ரியல் பவுண்ட்ரியை நம்ம செவருன்னு சொல்ல போகிறோமா? இங்கே பாருங்கள், இதை ரிஜிட் வால்னு சொல்லலாம். we call it as a rigid wall. This is called non-rigid wall. Adiabatic wall, flask. Flask adiabatic wall என்னது? does not supply heat, does not supply mass transfer. mass transfer நடக்காது, heat transfer நடக்காது. அதுதான் என்னது நம்ம சொல்ல போகிறோம். we are going to call it as adiabatic wall. Diathermic wall என்னது? heat can be exchanged across the wall. heat மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் போது உள்ள இருக்க மாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டயாதெர்மிக் வால் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்படியே லெசனில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துட்டு போகலாம். அவங்க எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் கொஷின் தானே. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்னது? டிபெண்ட்ஸ் அப்பான். நான் எக்ஸ்டென்சிவ் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே என்ன சொல்லுவேன்? இன்டென்சிவ். ஐ ஃபார் இன்டென்சிவ், ஐ ஃபார் இண்டிபெண்ட். யாரை பொறுத்து இருக்கணும்? இண்டிபெண்ட் ஆஃப் தி மாஸ் அண்ட் வால்யூம். ரைட்டா? மாஸ் அண்டு சைஸ். மாஸையும் சைஸையும் பொறுத்து இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு give me an example. சரியா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்ல போகிறீங்க. என்ன எக்ஸாம்பிள்? you are going to give me example for intensive property, over intensive property. இந்த மூணு தவிர வேறு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறீங்க. சரியா? 10th ஸ்டாண்டர்டுக்கு மண்டே நடத்துகிறேன். மண்டே
Monday the class will be on Monday. molality வேற வால்யூமா வால்யூம் டிபெண்டா இண்டிபெண்டா வால்யூம் இஸ் டிபெண்ட் இல்லை சைஸை பொறுத்து மாறும்ல வால்யூம் கூடும் குறையும்ல கூடுமா குறையும் வால்யூம் இஸ் ஆன்சர் கரெக்டாக இல்லையா வால்யூம் ஆடுறா ஓகே வால்யூம் வில் சேஞ்ச் மாஸ் சைஸ் ஹீட் ஃப்ரீசிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கனால ஃப்ரீசிங் பாயிண்ட் ஓகே தட்ஸ் குட் கேஸ் ரக்ஷிதா குட் இந்த பக்கம் என்னடா நிறையா அனுப்பிச்சிருக்காங்க ஃப்ரீசிங் பாயிண்ட்டு ராஜு ஃப்ரீசிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ரைட் என்ன டவுட்டு ஸ்ரீன்ற பையனுக்கு என்ன டவுட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது நம்ம ஒரு ஒன் வேர்டில் பார்த்தோம் க்ரியேட்டிவ் ஒன் வேர்டில் அதை தான் சொல்கிறேன் ரைட்டா அதாவது ஒரு எக்ஸாம் மாஸ் அண்ட் வால்யூம் ரைட்டா மாஸ் வால்யூம் இது ரெண்டு என்னது மாஸும் வால்யூம் எக்ஸ்டென்சிவாக இன்டென்சிவாப்பா மாஸ் அண்ட் வால்யூம் இஸ் எக்ஸ்டென்சிவ் ஆர் இன்டென்சிவ் ஸ்ரீங்கிறது பொண்ணா அது எப்படா எனக்கு தெரியும் வெரி குட் ஸ்ரீ ஓகே ஸ்ரீன்றவங்க ஒரு பொண்ணுங்க சூப்பர் டவுட் நான் சொல்கிறேன் நான் மாஸ் பை வால்யூம் கரெக்டா சரி ஓகே ரைட் ஸ்ரீன்றது பொண்ணா இருந்துட்டு போங்க குட் ஓகே குட் எனக்கு தெரியாதுல்ல நீங்கள் ரொம்ப நாளாக இவ்வளோ ஈஸியாக என் பேர் சொல்கிறேன் இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க எனக்கு தான் தெரில போல் மாஸ்னா என்னது வால்யூம்னா என்னது மாஸ் அண்ட் வால்யூம் ஆர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா நான் போச்சுக்கோங்க பை த டெஃபனிஷன் 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸை டிவைட் பண்ணுறீங்க ரைட்டா ஏதாவது 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணுறீங்க மாஸ் பை வால்யூம் இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டிங்கிறது என்னது அடர்த்தி தானே தேன் எடுத்துக்கலாமா நான் எப்பயுமே எக்ஸாம்பிளுக்கு தேன் தான் சொல்லுவேன் தேன் எடுத்துக்கோங்க 1 லிட்டர் பாட்டில் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க ஒரு பாட்டிலில் அந்த பாட்டிலில் இருக்கப்போ தேனோட டென்சிட்டி ஒரு வேல்யூ இருக்குது அதை நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுக்கிறீங்க ஒரே ஒரு ஸ்பூனை மட்டும் டென்சிட்டி ஒரே ஒரு ஸ்பூனில் மட்டும் தேன் எடுக்கிறீங்க ஹனியை அப்போ அதோட டென்சிட்டி குறைஞ்சி போயிருமா சைஸ் குறைஞ்சிருச்சு வால்யூம் குறைஞ்சிருச்சுன்னு டென்சிட்டி குறையுமா எப்பயுமே டென்சிட்டி ஆல்வேஸ் சேம் டென்சிட்டி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த மாஸ் ஆர் சைஸ் கொஞ்சோண்டு இருந்தால் டென்சிட்டி கம்மியாகவும் நிறைய இருந்தால் டென்சிட்டி அதிகமாகவும் இருக்காது அதனால தான் மாஸ் பை வால்யூம் இஸ் டென்சிட்டி இஸ் அ இண்டிபெண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வேரஸ் மாஸ் அண்டு வால்யூம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ் அண்டு வால்யூம் ஒரு குவிஸ் நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்போ ஒரு வீக் குவிஸ் ஏதோ கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அந்த வீக் குவிஸில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க மாஸ் வால்யூம் அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் வால்யூமு வேறு என்ன வச்சுக்கலாம் நம்பர் ஆஃப் மோல்ஸு அதுக்கப்புறம் இங்கே மாஸ் பை வால்யூம்னு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க டென்சிட்டின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக மாஸ் பை வால்யூம் ஸோ இப்போ மாஸ் பை வால்யூம்ங்கிறது என்னது இட் இஸ் அ டென்சிட்டி இட் இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்தால்பியா ஓகே ரைட் என்தால்பின்னு கொடுத்துருந்தாங்களாம் ஆப்ஷன் முதல் கொண்டு ஞாபகம் வச்சுருக்கான் பாருங்க ஒருத்தன் கிளாஸ் கவனிச்சு யூ ஆல்சோ பி லைக் தட் அந்த மாதிரி தான் போட்டுட்டேன்ப்பா சாமி என்தால்பி போட்டாச்சு சரியா என்தால்பி போட்டாச்சு ஈத்தால்பின்னு போட்டுட்டேன்னா என்தால்பிக்கு இஎன்டிஹெச் சரியா என்தால்பி போட்டாச்சு So property that independent on mass or size of the system is called என்னடா இது ஏதோ தப்பாக இருக்குது இது எக்ஸ்டென்சிவ் இல்லை இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கொஷின் தப்பா இங்கே டைப் பண்ணப்போ தப்பாக டைப் பண்ணிக்க இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் இன்டென்சிவ் எஸ் கரெக்ட் நான் கூட ஆன்சர் என்தால்பின்னு சொன்னேன் என்னடா அதுக்கப்புறம் தான் மாற்றி சொல்லிட்டேன்லடா மாஸ் பை வால்யூம் இஸ் இன்டென்சிவ் மாஸ் அதான் ரெண்டு ரேஷியோ ஆஃப் 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ரேஷியோ ஆஃப் 2
ஸோ அடுத்து ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்ன, இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்ன, அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாது, சேஞ்ச் ஆகிறது, மாற்றம் ஏற்படுறது நம்ம கண்ணுக்கே தெரியலை அப்படின்னா we call it as ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதாவது ரியாக்ஷன் நடக்குது திருப்பி மாறிடுது, நடக்குது திருப்பி மாறிடுது, நம்ம பார்க்குறப்ப அது அப்படியே இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நடக்க திரும்ப இருக்குது. ரைட்டா? இந்த ஸ்லைடில் எப்போ ப்ரிப்பேர் பண்ணிங்க, நீ இதுக்கு முன்னாடி கிளாஸ் கவனிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பழங்காலத்து ஸ்லைடு, ஆதி காலத்து ஸ்லைடு மாதிரி, இதெல்லாம் முன்னாடியே இருக்குது. 7th சாப்டர் நடத்துகிறப்பே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அப்போயே நடத்துகிறப்பே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுது. எவ்வளோ ஸ்லைடு இருக்குது இதில், அது இருக்குது நிறையா, ஃபுல் லெசனுக்கு இருக்குது ஸ்லைடு. 0th law வரைக்கும் இருக்குது. ஒரு சிலலாம் இங்கே பாரு வெறி கொண்டு பயங்கரமாக படிச்சிருக்கோம், சூப்பராக எழுதி படிச்சிருக்கோம் எல்லாமே. கிராஃபெல்லாம் வெறி கொண்டு படிச்சிருக்கோமே, இதெல்லாம் இப்போல்லாம் திருப்பி ஞாபகம் இருக்குமா உனக்கு? இதெல்லாம் ஞாபகம் இருக்குமானே தெரிலையே எனக்கு. இங்கே பாரு அடியாபேட்டிக்னா என்ன, இதுனா என்ன, ஐசோபார் ஐசோகோர்னா என்ன, ஒவ்வொன்றும் படுத்து வரப்போது தான். அடியாபேட்டிக்னா என்ன, ஐசோகோர்னா என்ன, ஐசோபார்னா என்னென்னு பார்ப்போம். வா. ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். வாங்க, பொறுமையாக படிக்கலாம் நம்ம, சரியா? நீங்கள் அப்போல்லாம் ஒழுங்காக கவனிக்கல, இப்போ தான் புரியுதா? யார் யாருக்கெல்லாம் இந்த படம் ஞாபகம் இருக்குது? இந்த படம் ஞாபகம் இருக்கவங்கலாம் அப்போ ஆதி காலத்தை ஸ்டூடெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன்லேயே 7th சாப்டர் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கே இருக்கணும். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கே இருந்துச்சு. சரி ரைட், பார்க்கலாம் வாங்க. ரைட், ரிவர்சபிள் ப்ராசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இது வந்து மேலே மண் இருக்குது, கீழே ஒரு கேஸ் ஒரு பிஸ்டன் மாதிரி போட்டு மேலே மண் கொட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு மண் எடுக்கிறேன் ஒரு மண் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு மண் எடுக்கிறப்ப அதில் பெருசாக மாற்றம் ஏற்படுமா? ஒரு மண் எடுத்தேன்னா வெயிட்டோட ஒரு மண் எடுக்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்கேன். நான் ஒரு மாற்றம் ஏற்படுத்தினாலும் பெருசாக என்ன பண்ணல, பிஸ்டன் மூவ் ஆகாது. அப்போ என்ன பண்ண போது, அப்படியே தான் இருக்க போகுது. வேறஸ் இது அடுத்த ஸ்லைடில் பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் பல்காக மொத்தமாக ஒரு பல்கான ஆளை மொத்தமாக இங்கேருந்து என்ன பண்ணிட்டேன், தூக்கிட்டு போயிட்டேன். அப்போ என்ன பண்ண, பிஸ்டன் வெயிட் டக்குன்னு ஸ்லைட்டாக குறையுமா? அப்போ என்ன பண்ணும், டக்குன்னு கேஸு அதோட ப்ரெஷரை கொடுத்து பிஸ்டன் மேலே அனுப்ப போகுது. அப்போ ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் 1 கிரெயின், அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் 1 கிரெயின் ஆஃப் சாண்ட், இப்படி ஒவ்வொன்றா நான் எடுக்கிறப்ப எனக்கு என்ன பண்ண போகிறதில்ல, தட் இஸ் கோயிங் டு பி நோ சேஞ்ச். ரைட்டு, ஞாபகம் இருக்கா ரோஸ்? ஓகே குட். சரியா, இதில் என்ன பண்ண போகிறதில்ல, பெருசாக மாற்றம் ஏற்பட போகிறதில்ல. அப்போ மாற்றம் பெருசாக ஏற்படலை அப்படின்னா தென் இட் இஸ் அ ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதாவது முதல் எப்படி இருந்துச்சோ அப்படியே திரும்ப வந்துருச்சு, அதானே ரிவர்சபிள். ரியாக்டன்ட்டு திருப்பி ரியாக்டண்ட்டாக மாறினா அதானது ரிவர்சபிள். அப்போ அதானது ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அது கண்டிஷன்லாம் இருக்குது. த ப்ராசஸ் தட் கேன் பி ரிவர்ஸ்ட் பை வெரி ஸ்மால் சேஞ்சஸ் known as ரிவர்சபிள். ரைட்டா, ஒரு சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் மூலமாக நடக்கக்கூடியது தான் ரிவர்சபிள் ப்ராசஸ். இஃப் அ ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் இன் சச் அ மேனர் ஸோ தட் த சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் இன் ஈக்லிபிரியம். அதாவது எப்பயுமே அந்த சிஸ்டம் யூக்லிபிரியம்லேயே இருக்க மாதிரி, அந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ். இங்கிட்டிருந்து ஒருத்தவங்களை எடுத்தோன்னா அடுத்து இங்கிட்டிருந்து எடுக்க, இல்லை 2 பேரும் ஈக்குவலாக எடுக்க, அந்த மாதிரி ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் லைக் தட். எப்பயுமே யூக்லிபிரியமில் இருக்க மாதிரி, சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் இன் யூக்லிபிரியம். ரிவர்சபிள் ப்ராசஸ்னால என்ன பண்ணணும், சிஸ்டம் யூக்லிபிரியமில் தான் இருக்கணும், யூக்லிபிரியம் விட்டு மாறவே கூடாது. ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் இன்ஃபைனிட்டிசம்லி ஸ்லோ ரேட். ரைட்டா, இந்த ரியாக்ஷன் முடிய என்ன ஆகுமா, இன்ஃபைனைட், நம்ம சொல்லவே முடியாது. இப்படி ஒரு மண்ணாக எடுத்தால் என்றைக்கு முடியும்னு சொல்ல முடியுமா? கேன் எனிவன் டெல் மீ தட்? இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் என்ன அப்படின்னா 7 கிலோ மண் வச்சுருக்கேன். 7 கிலோ மண்ணில் ஒரு மண்ணாக எடுக்கிறேன். ஒரு மண்ணாக எடுத்தால் என்றைக்கு எடுத்து முடிக்கிறது தெரியவே தெரியாது. we don't know how long it will take. So an ideal reversible process will take infinite time to get completed. அப்போ ஜென்ரலாக ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ்னாலே அது முடிகிறதுக்கு பல வருடங்களாகும், பல வருஷங்கள், பல நூற்றாண்டுகள் தேவை. நம்மளுக்கு சொல்லவே முடியாது. ரைட்டா, சொல்ல வாய்ப்பே இல்லை. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. தேர் இஸ் நோ ஐடியல் ரிவர்சபிள் ரியாக்ஷன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியல் ரியாக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் எல்லாமே இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணக்கூடியது தான் இருக்குது. ஆல் ஆர் இர்ரிவர்சபிள் ப்ராசஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இர்ரிவர்சபிள்னா என்னது, இந்த மாதிரி சடன் சேஞ்ச் இருக்கிறது தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம
irreversible process அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. sudden change is called irreversible process. Okay. The process which cannot be reversed by small change is known as irreversible ரைட்டா. The process which cannot be reversed by small change is known as irreversible. Irreversible process will get completed in finite time. Irreversible process என்ன பண்ணுமா get completed in finite time. குறிப்பிட்ட டைமில் சீக்கிரமாக என்ன பண்ணிடுமா அது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. All real process are irreversible. எல்லா உண்மையான ப்ராசஸும் துரு பிடிக்கிறது, ஒரு காப்பர் கருத்து போகுது அல்லது ஒரு சில்வர் கருத்து போகுது அல்லது ஒரு ரியாக்ஷன் ஒரு சால்ட்டு வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது, இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக தீஸ் ஆர் ஆல் irreversible reactions. Generally most of the reactions are irreversible reactions. சரியா, most of the reactions என்னது irreversible reaction அப்படின்னு தான் சொல்கிறாங்க. If expansion or compression takes place against constant external pressure, then it is irreversible. Expansion அல்லது compression. Expansion என்ன, compression என்ன, இது என்னதுப்பா? Can you tell me? It is expansion or compression. இப்போ பிஸ்டன் என்ன பண்ணுறேன், நான் உள்ளே தள்ளுறேன், பிஸ்டன் நான் உள்ளே தள்ளுறப்ப என்ன ஆக போகுது? It is a expansion or compression? It is compression. Compression, right? Compression takes place against a constant external pressure. அதே இது இப்போ என்ன பண்ணுது, பிஸ்டன் வெளியே வருது, ஏர் மாலிக்யூல்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு. This is expansion. If there is a sudden change in the process, is reversible. சடனாக என்ன பண்ண, டக்குன்னு இதை புஷ் பண்ணிட்டேன் ரைட்டா, இங்கே இருக்கிறத டக்குன்னு புஷ் பண்ணி இங்கே கொண்டுட்டேன், அப்போ என்ன பண்ண போகுது, இட் இஸ் கால்டு irreversible process. அதே மாதிரி இதை என்ன பண்ணுறேன், சடனாக இதே இதில் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன், என் கையை நான் மூவ் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியுதா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், என் கையை அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கேன், ஐம் ஜஸ்ட் மூவிங், ரொம்ப ஸ்லோவாக நான் மூவ் பண்ணுறேன் ரைட்டா. இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், நான் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்ன நடக்குது அப்படின்னா, இட் இஸ் அ ரிவர்சபிள் ப்ராசஸ். irreversible ப்ராசஸ்னால் இங்கேருந்து சடனாக என்ன பண்ணும், இங்கே போய்டும், அதுதான் irreversible ப்ராசஸ். சரியா, தட் இஸ் irreversible ப்ராசஸ். ஸோ அடுத்து 4 முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் என்ன அப்படின்னா தனித்தனியாக நம்மளுக்கு எக்ஸாமில் 2 மார்க்ஸில் கேட்பாங்க ரைட்டா. வாட் இஸ் ஐசோதர்மல் ப்ராசஸ், வாட் இஸ் ஐசோபார், வாட் இஸ் ஐசோகோர், வாட் இஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா, ரைட், பார்த்துடலாமா. ஐசோ அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஐசோ? ஜென்ரலாக ஐசோ அப்படின்னாலும் என்னது, இட் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட். ஸோ ஐசோதர்மல்னு என்னதப்போ, கான்ஸ்டன்ட்டு டெம்பரேச்சர். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்னதப்போ, டெம்பரேச்சரில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப டெம்பரேச்சர் T1 இருக்குது, கண்டெய்னர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கண்டெய்னர் T2க்கு மாறுது. என்ன சொல்லிட்டாங்க, T1 = T2 அப்படின்னு. அப்போ எவ்வளோப்பா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கும், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்னது, dt. dt = T2 - T1. T2 என்னது 5ன்னு வச்சுக்கலாம், T1 என்னது 5, அப்போ என்னது, இட் இஸ் கோயிங் டு பி 0. T2 - T1 = 0 டெல்டா டி, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ என்ன பண்ணலை, இங்கே டெம்பரேச்சர் பெருசாக இவங்க 2 பேரும் சேர்ந்ததில் ஒன்றும் நடக்கவே இல்லை. ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் ரெண்டுமே டெம்பரேச்சர் சேமாக தான் இருக்குது. ஸோ T1 and T2 சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஐசோதர்மல் ப்ராசஸ். அதே இது P1 and P2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, pressure P1 = P2 இருந்தால் then it is called as isobaric process. pressure measure பண்ணுற ஒன் ஆஃப் தி யூனிட் என்ன பண்ண நம்ம பார்னு சொல்லுவோம், அதனால் எனக்கு it is going to be isobaric pressure ரைட்டா. ஐசோகோரிக் ரைட்டா. கோர் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், இட் இஸ் வால்யூம். என்ன வரப்போகுது அப்போ வால்யூம்னா, வால்யூம் என்னது V1 = V2, அப்போ dV = 0 தானே வரும். இதே மாதிரி தானே T2 - T1 மாதிரி P1 P2 - P1 V2 - V1 சேமாக இருந்துச்சுன்னா
அப்போ dV is equal to 0. Change in volume is equal to 0. Volume constant. Adiabatic process என்ன? Just tell me what is adiabatic process. Adiabatic process என்ன? Adiabatic process என்னதுடா? பதிலே காணோம் டேய். No change in heat, no exchange of heat. There is going to be no exchange of heat, right? அங்கே என்ன பண்ணாது? Heat exchange ஆகாது. ஏதோ உள்ளே போய் சிக்கியிருக்கு. கான்ஸ்டன்ட் ஹீட்டு, நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? டெல்டா கியூ, சேஞ்ச் இன் ஹீட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? கியூ இஸ் ஈக்குவல் டு 0. ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ்ப்பா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்லைடு. இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நீ ஐசோதர்மல் ப்ராசஸ்னால் என்னது, யூ ஹேவ் டு ரைட் இட் சென்டென்ஸ் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு T is equal to constant, P is equal to constant, P is equal to constant, இங்கே Q is equal to constant அப்படின்ற வேல்யூ எழுதுனீங்கன்னா உங்களோட பேப்பர் லுக்கிங் குட், ரைட்டா? ஹீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எஸ், கண்டிப்பாக ஹீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் அப்போ பாருங்கள், ஷார்ட்டாக அது எல்லாத்தையும் எழுதிருக்கேன். யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அது எல்லாத்தையும். ஸோ நோ ஹீட் நோ மாஸ். ஐசோதர்மல்னா என்னது? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரு, T1 is equal to T2. அப்போ dt is equal to T2 minus T1, dt equal to 0. ஐசோ பாருங்கிறது ப்ரெஷரோட யூனிட்டு, அதனால் பார் ஞாபகம் வச்சுக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். ஐசோகோரோட கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் P1 is equal to P2, dP is equal to P2 minus P1, delta P dP is equal to 0. ஐசோகோர் equal to கான்ஸ்டன்ட் வால்யூமு V1 is equal to V2. அப்போ delta V is equal to V2 minus V1, delta V is equal to 0. That's it. சைக்ளிக் ப்ராசஸ் வருது, இனிமேல் தான் வருது. கான்ஸ்டன்ட்னா மாறாதுன்னு அர்த்தம். அந்த டெம்பரேச்சர் அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட் டூயிங் அ ரியாக்ஷன். என்ன பண்ணுறேன், ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரியாக்ஷன் வந்து ஏவை பியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அவங்க வந்து கன்வெர்ட் இந்த காம்பனண்ட் அல்லது ஒரு காம்பனண்ட் ஏவை பியாக மாற்ற போகிறேன். இந்த ரியாக்ஷன்லாம் கன்வெர்ட் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன், 30 டிகிரி செல்சியஸில் இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். எண்டிங் வரைக்கும் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. எண்டிங் வரைக்கும் டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும்போது there is no change in the temperature. என்னது? there is no change in the temperature. அதான் என்னது? கான்ஸ்டன்ட். T1 T2 is going to be constant. T1 T2 எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? என்ன கிளாஸ், என்ன கொஷின் ரோஸ்? அது திருப்பி இப்போ பேஸ்ட் பண்ணுங்கள் ஒரு தடவை, திருப்பி இப்போ ஒரு தடவை அனுப்புங்க, செக் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இல்லாதது அப்படின்னு. ஐசோதர்மல் என்ன, அதுக்குரிய சென்டென்ஸு இதெல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறது தான். அடுத்து ஐசோ பார்னா என்ன, ஐசோ கோர்னா என்ன, சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்ன. லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் சைக்ளிக் ப்ராசஸ். சரியா? சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்ன? சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, ரைட்டா, ஏன்ற பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுது, ஏலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து சிக்கு போகுது, சியிலேருந்து டிக்கு வருது, டியிலேருந்து திரும்ப ஏ. ஸோ இந்த ரியாக்ஷன் இனிஷியலாக என்ன கண்டிஷனில் என்ன ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆச்சோ அதே கண்டிஷன் அதே ஸ்டேட்டுக்கு திருப்பி வருது. தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் சைக்ளிக் ப்ராசஸ். when the system returns to its original state. எப்போ ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வருதோ, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் a series of changes, அடுத்தடுத்து ஒரு சேஞ்ச் போயிட்டு திருப்பி வந்துச்சு அப்படின்னா that is going to be called a cyclic process. ரைட்டா? this process is a cyclic process. இதில் டெல்டா யூன்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்க, இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூ, நீ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஃபார் அ சைக்ளிக் ப்ராசஸ். ரைட்டா? சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0, டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0. இது மட்டும் எப்போயுமே ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஃபார் அ சைக்ளிக் ப்ராசஸாக இருந்தால் மட்டும்தான் இது, இல்லைனா வேறு இருக்கும் கிடையாது. சைக்ளிக் ப்ராசஸ்க்கு மட்டும் இந்த வேல்யூ.
ஓகே ரைட். நெக்ஸ்ட் போகலாமா? ஹெச்னா என்தால்பி. ஹெச்னா என்னது? சாரி டெல்டா ஹெச்னா என்னடா? டெல்டா இன்டர்னல் எனர்ஜி என்தால்பி தான். சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி டெல்டா ஹெச்சில், அதனால் சேஞ்ச் இன் என்தால்பி. ஓகே ரோஸ், ஓகே நான் செக் பண்ணிக்கிறேன், நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர் இஸ் அ கிராஃப். வி ஹாவ் டு ட்ரா சம் கிராஃப். இந்த கிராஃபை கண்டிப்பாக வரைஞ்சாகணும். ஸோ உங்கள்கிட்ட எக்ஸாமில் 1 மார்க்கில் கிராஃபை கொடுத்து, சரியா, 1 மார்க்கில் கிராஃபை கொடுத்து அந்த கிராஃபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க, ரைட்டா? இப்போ இது என்ன கிராஃபு, இது என்ன கிராஃப், இது என்ன கிராஃப், இது என்ன கிராஃப், இல்லது ஐசோபாருக்கு என்ன கிராஃப் வரும், ஐசோகோருக்கு என்ன கிராஃப் வரும், ஐசோதேர்முக்கு என்ன கிராஃப் வரும், அடியாபாட்டிக் என்ன கிராஃப் வரும். எல்லா கிராஃப்லேயும் ப்ரெஷர் வால்யூம் தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷரும் எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் இருக்குது பாருடா. ப்ரெஷர் வால்யூம் பிவி டயக்ராம்னு சொல்லுவாங்க, பிவி கிராஃப் அல்லது பிவி டயக்ராம். ஸோ இந்த பிவி கிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, சரியா, ஃபஸ்ட் என்னது ஐசோபார்னு என்னதுப்பா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் 5 பார் இருக்குன்னா 5 பார் அப்படியே இருக்கணும், அதில் எந்த சேஞ்சுமே இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த 5 பார் ப்ரெஷர் அப்படியே இருக்கணும். அடுத்து ஐசோகோர். ஐசோகோர்னு என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ வால்யூம் 5 லிட்டர் இருந்துச்சுன்னா 5 லிட்டர் அப்படியே தான் இருக்கணும். 5 லிட்டரில் மாறல, ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகுது. சி இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னே நீங்கள் வால்யூம் வளர்ந்துட்டே போகுதுன்னு நினச்சிட வேண்டாம். வால்யூம் இங்கே அப்படியே தான் இருக்க போகுது, பட் அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் மட்டும் என்ன பண்ண போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. தட் இஸ் கால்ட் ஐசோபார். ஐசோதேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டெம்பரேச்சர் விச் இஸ், அதாவது ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஒருத்தவங்களோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஒருத்தவங்களோட டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருப்பாங்க. ஸோ இந்த கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் லைக் அ பேரபோலிக் கர்வ், ரைட்டா? ஒரு கர்வ் மாதிரி வரப்போகுது. பிவி இஸ் ஈக்குவல் டு ஒரு கர்வ் வரப்போகுது. அதே கர்வ் தான் அடியாபாட்டிக்கும். சார் அப்போ இந்த 2 படத்துக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியா? எனி ஐடியா அபவுட் ஹவு டு டிஸ்கவர் திஸ் ஐசோதேர்மல் அண்ட் அடியாபாட்டிக்? எக்ஸாமில் ஐசோதேர்மிக்கும் அடியாபாட்டிக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி 2 பேரையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க? இப்போ தெரியும் யார் யாரெல்லாம் முன்னாடி அட்டன் பண்ணுன்னு. என்ன ஆன்சர்? என்ன பண்ணணும்? என்ன ரூல் இருக்கு? என்ன ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன்? என்ன ரூல்பா? அப்படியா சொன்னேன்? ஃபஸ்ட்டு கர்வு கொஞ்சம் ஸ்டீப்பராக இருக்குது, அப்படியா? அப்படிலாம் சொல்லி கொடுத்தேனா? நம்மளோட கட்டை விரல் தானே ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லி கொடுத்தேன், மறந்துட்டீங்க? மறந்துட்டியா? கட்டை விரலை இந்த இடத்துல எங்கே ஜாயின் பண்ணுதோ அந்த இடத்துல, ரைட்டா? கட்டை விரல் எங்கே ஜாயின் பண்ணுதோ அந்த இடத்துல கொண்டு போய் கட்டை விரலை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? கட்டை விரலை வைக்கிறீங்க, கட்டை விரலை வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம் நம்ம இங்கே, சரியா? கட்டை விரலை வச்சுட்டு என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே? ரொட்டேட் பண்ணுறோம். அப்படியே இங்கேருந்து இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா நம்ம கை ஃபஸ்ட்டு எந்த லைனை டச் பண்ணுதோ, ரைட்டா? நம்ம கை ஃபஸ்ட்டு எந்த லைனை டச் பண்ணுதோ அது என்னது? சொன்ன ஞாபகம் இருக்கா? எப்பயாவது ஃபஸ்ட்டு எந்த லைனை டச் பண்ணுதோ அது என்னது? இப்போ தான் கொஞ்சம் ஞாபகம் வருதா? ஃபிகரை ட்விஸ்ட் பண்ணும்போதா ஞாபகம் வருதா? இப்போ கொஞ்சம் ஞாபகம் வருதா? இந்த தம்பரில் வச்சுட்டு அப்படியே டச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டச் ஆகிறது என்னது? ஐசோதெர்மல். ஃபஸ்ட்டு டச் ஆகிறது ஐசோதெர்மல், ரைட்டா? எப்பயுமே ஃபஸ்ட்டு எந்த விரல், ஃபஸ்ட்டு எந்த கர்வ் டச் ஆகுதோ that curve is called isothermal curve. isothermal curve அதான் என்னது? isothermal curve. அதே இது அதுக்கு அடுத்து இருக்குல்ல, இது என்னது? this is called adiabatic curve.
ஏ டயபெட்டிக் அப்படி வச்சுக்கலாம், அல்லது அடியாபெட்டிக் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரைட், பரவாயில்ல. முன்னாடி அட்டன் பண்ணாதவங்க ஒன்றும் பிரச்சனை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருதா இதெல்லாம். அதான் ஃபர்ஸ்ட் கவ் செகண்ட் கவ்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா மறந்துடும். அதனால தான் சொல்கிறேன், எப்போயுமே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு இப்படி நீங்கள் டச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கவ் இஸ் ஐசோதெர்மல் கவ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு சொல்லுங்கள், இது பிவி கிராஃப் சரியா? இது பிவி கிராஃப், ஓகே, அக்செப்டட். இப்போது இதில் நான் என்ன கேட்குறேன், இது கம்ப்ரெஷன் ப்ராசஸா இல்லை எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸா? இது கம்ப்ரெஷன் ப்ராசஸா எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸா பார்க்கலாம். அதையாவது யாரும் கரெக்டாக சொல்கிறேன். இது கம்ப்ரெஷனா எக்ஸ்பான்ஷனா? இஸ் திஸ் கம்ப்ரெஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன்? கம்ப்ரெஷனா எக்ஸ்பான்ஷனா? இட் இஸ் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா என்ன ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன, இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். சரி, ரைட், ஓகே. அப்போ கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நான் இப்போ கொடுக்குறேன். என்னடா நான் ஒன்று பண்ணால் இது ஒன்று வருது, ரைட்டா? இப்போது இதில் எது ஐசோதெர்மல் கர்வ், எது அடியாபெட்டிக் கர்வ்? So this is curve number 1, this is curve number 2. Curve number 1, curve number 2. யாருப்பா? curve number 1, curve number 2. ஆரோ மார்க் வேணா போட்டுக்கோங்க. ரைட், இப்படி தான் வருது. This is the direction. Here it goes like this. சரியா? சொல்லுங்க. 1 என்னது, 2 என்னது? இது எக்ஸ்பான்ஷன், இது என்னது கம்ப்ரெஷன். என்ன பண்ணுது, வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து 10 லிட்டர் இருந்தது, இங்கே வரப்போ என்னது 1 லிட்டர் 2 லிட்டருக்கு மாறிடுச்சு. அப்போ இட் இஸ் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ். கம்ப்ரெஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, செகண்ட் ஒன் என்னது? சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, செகண்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன சொன்னேன், நம்ம கர்வு ஃபிங்கர் கட்டை விரலை வச்சு டச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எந்த கர்வை டச் பண்ணுது நம்ம கை, அதுதான் என்னது ஐசோதெர்மல் கர்வ். அப்போ என்ன அர்த்தம், இப்படி வச்சு இப்படி நான் சுற்றுறேன்னா ஃபஸ்ட்டு இதுதானே டச் ஆகும். அப்போ திஸ் இஸ் ஐசோதெர்மல் கர்வ். திஸ் ஒன் இஸ் adiabatic curve. சரியா? adiabatic. எஸ், adiabatic curve இது. ஓகே, குட். ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஹியர் they have given the graph for common combination எல்லாமே. இது என்னது, இந்த பக்கம் போகுது. ரைட்டா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த பக்கம் வால்யூம் கூட்டிகிட்டே போகுது. அப்போ இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இது எல்லாத்துலேயுமே ஆரோ மார்க் போட்டிருக்கிறது படி பார்க்குறப்ப இது எல்லாமே எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸாக இருக்க போது. அப்போ இது எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸோட டயக்ராம். இது எது கம்ப்ரெஷன் அப்படின்னா எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ எது ஐசோபார், எது ஐசோகோர், எது ஐசோதெர்ம், எது அடியாபேட்டிக் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? ரைட். ஸோ கண்டிஷன் என்ன, இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அடியாபேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா Q is equal to 0, ஐசோதெர்மலை பொறுத்த வரைக்கும் DT is equal to 0, ஐசோபாரிக்கை பொறுத்த வரைக்கும் DP equal to 0, ஐசோகோர் equal to dV equal to 0, சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் DU இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே 0 இருப்பாங்க. ரைட்டா? சைக்ளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி DU is equal to 0 கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். DU is equal to 0, DH is equal to 0. ஸோ அதுக்கு காரணம் எல்லா இன்டர்னல் எனர்ஜி 0, அதனால் இதுவும் 0 ஆகிடும். ஸோ அதே தான் இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் திரும்ப திரும்ப ரொம்ப டெப்த்தாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நான் சொல்லித்தரணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, சைக்ளிக் ப்ராசஸில் எங்கே ஆரம்பிச்சோ அங்கே தான். இங்கே 5 பார் ப்ரெஷர் இருந்தால் இதே 5 பார் ப்ரெஷர் தான் திருப்பி வரப்போகுது. 10 பார் ப்ரெஷர் எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர், என்தால்பி எல்லாமே திருப்பி வர்றப்ப சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ DU அல்லது DA, DU அல்லது DE ரெண்டுமே ஒன்று தான், டிவிஷன் கிடையாது. DU or DE. ஒரு சில புக்கில்
du போட்டிருப்பாங்க or dE is equal to du or du equal to 0. It is equal to 0. It is going to be equal to 0. Adiabatic explanation. Adiabatic பொறுத்த வரைக்கும் Q is equal to 0, no heat and matter. ஹீட்டும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, மேட்டரும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ ஐசோதர்மல் மாதிரி தான், அப்படியே அந்த கர்வ் வரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கர்வ் அப்படியே தான் இருக்க போது, there is no change. Q is not equal to 0, அந்த கர்வும் ஐசோதர்மல் கர்வும் ஒன்றா இருக்கும். ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ கம்பேரிங் டு ஐசோதர்மல் அடியாபேட்டிக் கர்வோடது ஸ்லோப்பு கம்மியாக இருக்கும். கரெக்டு தானேப்பா? ஃபார் கம்ப்ரெஷன் ப்ராசஸில், சாரி எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில். எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இதுதான் எக்ஸ்பான்ஷன். அப்போ இதில் ஃபஸ்ட்டு யார் வருவா? இது ஐசோதர்மல், இது வந்து என்னது? அடியாபேட்டிக் ப்ராசஸ். ரைட்டா? ஐசோதர்மல் அடியாபேட்டிக். அப்போ இதோட ஸ்லோப் கம்மியாக வரும், அதோட ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ப்ராப்ளமில் ஒரு சில வெறும் ஸ்லோப்போட வேல்யூ கொடுத்து கூட சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டாக செய்ய தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட்? இஸ் தட் கிளியர்? ஓகே, good. So let us have a small discussion. ஜென்ரலாக அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டா? ரொம்ப நேரம் தெர்மோடைனமிக்ஸ் படித்தோன்னா மண்டை கலங்கிடும். சரியா? rest we will do by next class. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு 10 minutes we will just have a small discussion. Just give me a discussion. What is your plus and minus in this session? உனக்கு என்னெல்லாம் புரிஞ்சுது, என்னெல்லாம் புரியலை, what are the things you want? How is your holidays going on? உங்களோட லீவ் எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், உன்னோட டவுட் இருந்தால் வரேன். எஸ், என்னது? an unknown gas diffuses at the rate of 0.5 times. ஆமாம், தெர்மோடைனமிக்ஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. calculate the molar mass of the unknown gas. தவிர கொஷினை போர்டில் டிஸ்பிளே பண்ணுறேன். ரைட்டா? ஹாலிடே நல்லாவே போகலை. நீங்கள் கேட்ட டவுட் இன்னும் புரியல. என்ன டவுட் கேட்டீங்க ஸ்ரீ? என்ன கொஷின் சொல்லுங்கள். ஸ்ரீ ஏதோ கொஷின் கேட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியவே இல்லையே. unknown gas diffuses at a rate. ரைட்டா? ஒரு unknown gas இருக்குது, diffuses at a rate. and இது ப்ராப்ளம் தானே. அது ஆக்சுவலாக 9th சாப்டர் சொல்யூஷன்ஸ் சாப்டர் gaseous state ப்ராப்ளம். calculate the molar mass. ஆமாம், gas diffuses at a rate. 6th chapter rate of. இது புக் பேக்கில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணு ரோஸ். இது மட்டும் செக் பண்ணுங்கள். புக் பேக்கில் ஆக்சுவலாக நம்ம ஒரு சம் விடாமல் எல்லா புக் பேக் கொஷினும் நம்ம பார்க்கணும் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும். ஐ எம் கோயிங் டு டூ தட். அதை நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஆஃப் தட் நைட்ரஜன் at the same temperature and pressure. Find
mm of the gas. இந்த கேஸோட mm கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா how to find it out? ரேட்டுக்கும் மோலார் மாஸ்க்குள்ள ரிலேஷன் என்ன? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் மாஸ் இண்டிபெண்ட் தானே. அப்போ அதோட எக்ஸாம்பிள் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம் தானே. நான் தான் சொன்னேன்ல ஸ்ரீ, நீங்கள் அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரெண்டு எக்ஸ்டென்சிவை டிவைட் பண்ணால் அது இன்டென்சிவ், ரைட்டா? அது நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். மாஸ் பை வால்யூம், மாஸ் ஒரு எக்ஸ்டென்சிவ், ரைட்டா? மாஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த சைஸ், ரைட்டா? மாஸ் வந்து என்னது, சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. சைஸ் குறைஞ்ச மாசு குறைஞ்சிடும். வால்யூம் அதே மாதிரி தான். ரெண்டு எக்ஸ்டென்சிவை நீங்கள் டிவைட் பண்ணிங்க, ரேஷியோ ஆஃப் டூ மாசஸ் இஸ் ஆல்வேஸ் இன்டென்சிவ். அவ்வளோதான், சரியா? அதுக்கு தான் தேன் எக்ஸாம்பிள் சொன்னேன். தேன் குறையவே குறையாதுல, டென்சிட்டி, அதுதான் எக்ஸாம்பிள். புக் பேக்கில் இல்லையா? ரைட். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸா? கார்த்திகா இன்னும் கொஞ்சம் கிளியரா? இன்னும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, எஸ், மேகவர்ஷினி, எஸ் மேகவர்ஷினி, குட் குட் குட், சரியா? என்னது? ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ். இது எங்கே இருக்குது? நம்மளோட எஃப்யூஷன் டிஃப்யூஷனோட படத்துக்கு கீழே இருக்குது. டிஃப்யூஷன் எஃப்யூஷன் படத்துக்கு கீழே இருக்குது. ரூட் ஆஃப் மோலார் மாஸ், சரியா? ரூட் ஆஃப் மோலார் மாஸ், ரைட்டா? ஹாலிடே இல்லை, ஸ்பெஷல் கிளாஸு, ரைட்? ரேட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மோலார் மாஸ், சரியா? இப்போ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? அன்னோன் கேஸும் இருக்குது, நைட்ரஜன் கேஸும் இருக்குது. அப்போ Rx டிவைடட் பை Rn2 வச்சுக்கலாமா? இது என்ன பண்ணலாம்? இப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணுறப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானேப்பா. அப்போ இதோடது எங்கே இருக்கும்? கீழே இருக்குமா? டிவைடட் பை இதோடது கீழே இருக்கும். எங்கே இருக்கும்? மோலார் மாஸ் ஆஃப் எக்ஸு, மோலார் மாஸ் ஆஃப் எக்ஸு மேலே மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் போட போகிறீங்க. அவ்வளோதான். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிட போகுது, ரைட்டா? the rate of 0.5 times that of nitrogen என்ன கொடுத்துருக்காங்க? இதை விட இது 0.5 times தான். அப்போ இது 1னா இது 0.5. அப்போ என்னது? இது வந்து an unknown gas diffuses at a rate of 0.5 times that of the nitrogen. அப்போ நைட்ரஜன் என்ன இருக்கோ அதை விட 0.5 times. நைட்ரஜனை நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதை விட அது 1 × 0.5ன்னு எடுத்துக்கலாமா? நல்லா கவனி, இந்த இடத்துல ரொம்ப கவனமாக, ரைட்டா? ரைட், கவனமாக. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல நம்ம எப்படி இந்த R எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். unknown gas diffuses at a rate of 0.5 times that of nitrogen. அதாவது பாருங்க, Rx is equal to 0.5 of, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். Rxன்றதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இல்லை R நைட்ரஜன் N2-வை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். Rx ஈக்குவல் என்னது? x × 0.5, கரெக்டா? x × 0.5 எடுத்துக்கலாமா? நைட்ரஜன் x இருக்குது, நைட்ரஜனை விட 0.5 டைம்ஸு கூட இருக்குது, சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல Rx = x × 0.5 போடலாமா? x × 0.5 டிவைடட் பை எக்ஸ். அப்போ x கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ அது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. அப்போ இங்கே 0.5 is equal to square root of 28 divided by mmx equal to என்ன பண்ணலாம்? இது ரூட் இருக்குல்ல, இது ரூட்டு ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வரப்ப ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வரப்ப என்ன ஆக போகுது? ஈஸியில் இந்த கொஷின்லாம் சப்பா மேட்ரு சால்ட் வாட்டரில் அது அங்கிட்டு போகுது. 5 என்ன பண்ணலாம்? 0.5 5/10 வச்சுக்கலாமா? 5/10 the whole square is equal to 28 divided by mmx. அப்போ 25 எனக்கு என்ன தேவை? mmx தானே தேவை. mmx இந்த பக்கம் கொண்டு போய்டுறேன். அப்போ 28 × 100 divided by 25. 5 square 25 கீழே வந்துடும். 10 square மேலே போய்டும். 1 5s are 4. அப்போ mmx என்னதுப்பா? mmx என்னது? நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. You are going to tell me the answer. mmx என்னது? mmx ஆன்சர் என்னது? எஸ், வெரி குட். மேகவர்ஷினி புதுசாக இருக்காங்களே, ஏன்னா நிறைய இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக எனக்கு தான் தரலையா? ஏண்டா 112. ஓகே, குட் குட். இட் இஸ் 112. ரோஸ், ஆர் யூ ஓகே? இட் இஸ் ஈஸி கொஷின். 11th பேசிக் நடத்துவீங்களா? இப்போ கொஞ்சம் பேசிக்காக தான் போயிட்டுருக்கோம். யூ கேன் ஜஸ்ட் லிசன் த கிளாஸ் லிசன் பண்ணால்
உங்களுக்கு புரியும். சரியா? இது புக்லேயே இல்லையா? புக்கில் உள்ளுக்குள்ளே புக்குக்குள்ளே பார்த்தியா ரோஸ்? புக்கில் எங்கேயுமே இல்லையா? வந்திருக்கீங்களா? ஓகே ரைட். அப்போ நான் தான் உங்களை கவனிக்காமல் விட்டுருக்கேன். இனிமேல் நோட் பண்ணிக்கிறேன். ஓ, பிரபஞ்சன்ற பேரில் வருமா? ஓகே. அம்மா தாயே, எக்ஸாம்பிள் சம் அப்படியே புக்கில் இருக்குது. அதே கொஷின் புக்கில் இருக்குது. 112 தெரியுதா? 112 அப்படியே இருக்குது அந்த படத்துக்கு கீழே. புக்கில் அப்படியே இருக்குது. ஓ மை காட். $112 6th சாப்டரில் எக்ஸாம்பிள் சம். அப்போ நம்ம புக்கில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள் சம்மையும் பார்த்தாலே நம்ம சூப்பராக மார்க் வாங்கிடலாம். சரியா? ஒரு சமயம் தனித்தனியாக நடத்துனா கூட போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு எனி டவுட்டு, எனி டிஸ்கஷன்? எஸ், மதுரையில் மீட்டப் வரப்போகுது. ஆமாம், 11ஆம் தேதி மதுரையில் தானே? 11th January. 11th January there is going to be a meetup in Madurai. எல்லோரும் வந்துடுங்க. ரோஸ் வருவாங்க, கீர்த்தி வந்துரு, யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லோரும் வந்துடுங்க. ஏன்னா என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனா? என்னது என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ரோஸ்? அதில் என்ன டவுட்டு? மதுரையில் மதுரை விஎல்சி சென்டர் தான், சின்ன சொக்கிக்குளம். அங்கே இருக்கிற விஷால் மால் பக்கத்தில் இருக்கா நம்மளோட சென்டர், அங்கே தான். மதுரை யார் யாரெல்லாம் இருக்கா? உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சேலம் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்களா? அதனால் வந்துடும், கவலைப்படாது. சேலமில் சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்களா? கூடிய சீக்கிரம் வந்துடலாம். எஸ், சென்டரில் தான் மீட்டப். எஸ், யாழ் சார், நான் எல்லாருமே வருவோம். கமான் காய்ஸ். எஸ், வந்துடுங்க. யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லோரும் வந்துடுங்க. மதுஸ்ரீ ஊர் எது? கோயம்புத்தூர் யாழ் சார் வருவார்னு நினைக்கிறேன். இந்த தடவை இருக்குது. கோயம்புத்தூர் யாழ் சார் வருவார். யூ கேன் மீட் யாழ் சார். ட்ரிச்சி இன்னும் ஷெட்யூல் ஆகலை. ட்ரிச்சி ஷெட்யூல் ஆகிட்டு வருவோம். ரைட்டா? 11th January மதுரையில், 4th January கோயம்புத்தூர், 11th January மதுரை. 4th January என்னது? கோயம்புத்தூர், 11th January மதுரையில். ஓகேவா? நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு வந்து யாழ் சார், ஸ்ராவணி மேம், ஆஷா மேம்லாம் வருவாங்க சென்னையில். அதனால் நான் வரல. அவங்களும் சென்னை பக்கத்தில் இருக்கிறனால அவங்க அங்கே வருவாங்க. இங்கே நான் வந்து மதுரையில் இருக்கனால மதுரை சென்டருக்கு வரேன். திருநெல்வேலி, ஓ அருவாலா? அவங்களா அருவாக்காரங்க? பயங்கரமாக என்ன அப்படின்னா அல்வா கொடுத்துருவானுங்க. வந்துடும். அல்வாலாம் ரெடி பண்ணி வைங்க. இருட்டுக்கடை அல்வா வாங்கி வைங்க. மேகவர்ஷினி பிரபஞ்சன் என்ன டிஸ்ட்ரிக்? மேகவர்ஷினியோட டிஸ்ட்ரிக் எது? உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வாய்ப்பே இல்லைன்றீங்க. டைம் காலையிலேருந்து நினைக்கிறேன். இங்கே இருந்துச்சு. இதில் நான் அப்போதே ஸ்டார்டிங்லேயே சொன்னேனே. என்ன டைமு? 11 மணி. 11 மணிக்கு, காலையில் 11 மணிக்கு. மதுரையில் காலையில் 11 மணிக்கு. விழுப்புரமில் சென்டர் இல்லை நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் பண்ணோன்னே வந்துடும். சரியா? ஓப்பன் பண்ணோன்னே வந்துடலாம். எஸ், கரெக்டாக வந்துடுங்க எல்லோரும். 11 Jan, 11 Jan 11 o'clock. 11 Jan 11 o'clock. சரியா? ஓகே ரைட். No, I am not going to take 11th portion. 11th portion நான் இல்லை. விஎஸ் ஆட்டுக்கு ஸ்பெசிஃபிக் டைம்ல நீங்கள் வந்து எப்போனாலும் இல்லை, ஆஃப்லைன் தானே. நீங்கள் பாட்டுக்கு வாங்க, நீங்கள் பாட்டுக்கு எழுதுங்க. ஓகே ரைட். வாங்க. நான் வர டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வரீங்களா? மேகவர்ஷினி. ஓகே ரைட். ஈரோடில் இல்லை ரித்திக், இப்போதைக்கு ஈரோடில் வந்து ஆஃப்லைன் சென்டர் இல்லை. இன் ஃபியூச்சர் தேர் வில் பி. இப்போயே நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினெட்லி வி வில் பி ஸ்டார்டிங் வெரி சூன். ஓகே எஸ், எனிதிங் எல்ஸ்? அதாவது இந்த வருஷம் நடத்தின பாடத்தை நடத்தினதுக்கே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நடத்தின ஸ்லைடெல்லாம் பார்க்குறப்பே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா
நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த கொஷின் ஆன்சர் ஸ்லைடாக பார்த்துட்டு இருந்தனால கொஞ்ச நாளாக மறந்து போச்சு. உங்களுக்கு சூப்பர் பவர் வேணும்னா என்ன கேட்பீங்க? எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா, இல்லை எந்த சூப்பர் பவர் வேணும்னு கேட்குறீங்களா? டீச்சிங் சொல்ல மாட்டேன். என்னோடய லைஃப்பில் பாஸ்ட்டில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணால் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் போய் என்னோடய பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சூப்பர் பவர். ஒன்று பாஸ்ட்டுக்கு போவேன், இல்லை ஃப்யூச்சருக்கு போவேன். எது பெனிஃபிட்டுன்னு நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பாஸ்ட்டில் போய் எதை நான் அங்கே பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணால் என்னோடய ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய பாஸ்ட்டை சரி பண்ணிட்டு வந்துடுவேன். இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணால் இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலாம். அந்த மாதிரி இருக்கலாம். அதுதான் இல்லை தூக்கம் வரக்கூடாது. நோ அப்படிலாம் தூக்கம் வரக்கூடாதுன்ற பவர்லாம் கணிச்சா அப்புறம் ரெஸ்ட்டுன்றது வேணும்ல. கண்டிப்பாக அது நம்ம சூப்பர் பவர்ன்றது போய் அது தப்பான பவராக மாறிடக்கூடாதுல்ல. தூங்காமல் இருந்தால் நைட்டு இருக்க என்ன பண்ண, நைட்டு உலகமே தூங்கிட்டு இருக்கோம். அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்படின்னா என்னோடய பாஸ்ட்டில் மோசமாலாம் இல்லைடா, இந்த கெமிஸ்ட்ரிலாம் சரியாக படிக்காமல் இருந்தது, அதுக்கப்புறம் காலேஜில் சரியாக படிக்காமல் இருந்தது, இதெல்லாம் நல்லா படிச்சிட்டோம். அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நான் இப்போ கற்றுக்கிறதெல்லாம் முன்னாடியே கற்றுக்கிட்டா நான் எப்போயுமே என்னோடய லைஃப்பில் நான் ஒரு 4 இயர்ஸ் பேக்கில் இருக்கதான் ஃபீல் பண்ணுவேன். அதாவது காலேஜ் முடித்து ஒரு 4 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய கெரியரில் நான் ரொம்ப, அதாவது என்னோடய கிராஃப் டக்குன்னு மேலே வந்துருச்சு. அந்த கிராஃப் அப்படி இல்லாமல் ஒரு லீனியராக இருந்துக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு 4 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஒரு செட்டில் ஆகிறது, அதுக்கப்புறம்லாம் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் சடனாக ஒரு பீக், இந்த கொரோனா கோவிடுக்கு அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு சடன் பீக், திருப்பி ஒரு கிராஃப் ஏறிடுச்சு. இப்போ திருப்பி கிராஃப் கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கு. அதை இப்போ திருப்பி நிமித்துறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த மாதிரி. ஸோ லைஃப் இஸ் ஆல்வேஸ் அப்ஸ் அண்ட் டவுன். நான் எப்போயுமே சொல்லுவேன், லைஃப் இஸ் அ கிராஃப் தான். எப்போயுமே லைஃப் ஒரு கிராஃப். ஆக்சுவலாக என்னோடய லைஃபுக்கு ஒரு கிராஃப் வரையலாம் அப்படின்னு நான் வரைஞ்சேன்னா இட் வில் பி லைக் திஸ். நானாக யோசிச்சுக்கிறேன், நானாக சொல்லிக்கிறேன் தான். இந்த மாதிரி தான் இருக்கும். இயர் வைஸ் போட்டோம் அப்படின்னா லெட் மீ டெல் லைக் திஸ். இந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ 2013 நான் காலேஜ் முடித்தேன்னா 13 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2017 வரைக்கும் என்னோடய கிராஃபில் பெருசாக இருக்காது. 17 20 கொஞ்சம் மேலே போச்சு. 20 22 பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல பீக்கு. 22க்கு அப்புறம் வருஷம் ஒவ்வொரு மாதிரி போய்கிட்டே இருக்குது. 23 நல்லா இருந்துச்சு. 24ம் 25ம் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ 25 முடியுதில்ல. ஸோ 20-25 எடுத்துட்டோன்னா இதில் இங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே பெருசாக கிராஃபில் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. 17 வரைக்கும் பெரிய வித்தியாசம் ரொம்பலாம் நான் எதிர்பார்த்த மாதிரி கிராஃப் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஆனால் 17க்கு அப்புறம் 20 டக்குன்னு இங்கே வந்துடும். நல்லா பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல வித்தியாசமாக. நான் அந்த வயசில் என்ன இருக்கணுமோ அது நல்லா அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 22 22 இன்னும் கொஞ்சம் பயங்கர பீக்கில் போயிடுச்சு. ரொம்ப பீக்கில் சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் 23யும் என்ன அப்படின்னா, ஆமாம் அதுவும் கரெக்டு தான். ஏன்னா அப்போல்லாம் வேதாந்துவில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 23க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு டிப்பு. இப்போ 24ல் ஒரு நல்ல டிப்பு, சரியான டிப் கீழே விழுந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 25ல் இருந்து 25ல் இன்னும் இவ்வளோலாம் எந்திரிக்கல. இப்படி போயிட்டுருக்கு. இப்போ தான் இப்படி போயிட்டுருக்கு கிராஃப். திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் யுவர் கேப்டன். உங்கள் கேப்டனோட கிராஃப் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்க்கு ஒரு கிராஃப் வரைவியா? ஏன்னா இந்த மாதிரி உங்கள் லைஃப்க்கு ஒரு கிராஃப் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாரு. 23லலாம் நல்லா இருந்துச்சு. 24லேருந்து கொஞ்சம் டிப்பு. இப்போ 25ல் இப்படி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கேன்னா அந்த மாதிரி திருப்பி இப்போ போகணும். இதுக்கப்புறம் உள்ளதையாவது ரீச் பண்ணணும். உள்ள ஸ்பேஸையாவது கண்டிப்பாக ரீச் பண்ணணும். இப்போ வரைக்கும் கெரியரோட உச்சம் 23ல் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் த டைம் வேர் ஐ ஜாயின் Vedantu.
ஸோ வேதாந்தில் ஜாயின் பண்ணி தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அது வேதாந்தில் ஜாயின் பண்ணனாலன்னு இல்லை, நான் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் அசால்ட்டாக. ஸோ வி ஹவ் ரீச், அது வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன அந்த உச்சம்ன்ற வார்த்தை அதை தொட்டுட்டோம்ல, அதனால் ஸோ அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி டவுன். ஸோ அகெயின் ஐ ஹாவ் டு கம் பேக். ஈரோடில் ஆஃப்லைன் சென்டர் இருக்குன்னு காட்டுதா? ஆமாம், புதுசானா இப்போ சேலம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கடா. ஆனால் அது என்னென்னு எனக்கு தெரில, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உன்னோட லைஃப்பில் இப்போ நீ உன்னோட மார்க் அனாலிசிஸை கிராஃப் படி போடணும். உன்னோட மார்க்கை கிராஃப் படி போடணும். அதில் போடு எப்படி வாங்கியிருக்க, ஹாஃப் இயர்லியில் என்ன டோட்டல் வாங்கினேன், செகண்ட் மிட்டமில் என்ன டோட்டல் வாங்கினேன், அதுக்கப்புறம் குவார்ட்டர்லியில் என்ன டோட்டல், ஃபர்ஸ்ட் மிட்டமில் என்ன டோட்டல், அப்படி ஒரு கிராஃப் போட்டு பாரு. யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். உன்னோட 11th மார்க்கை ஃபர்ஸ்ட் மிட்டம் யூனிட் டெஸ்ட்லாம் வச்சாங்கன்னா அந்த டெஸ்ட்டெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீனா ஒரு கிராஃப் ப்ளாட் பண்ணி கரெக்டாக வேல்யூவோட ப்ளாட் பண்ணு. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன், எனக்கு தெரியும். நீ அதை போட்டு பாரு. அதனால தான் தூங்காமல் வேலை பார்த்து உச்சம் அடைய போகிறாரா, பார்க்கலாம் என்னென்னு. நீ உன்னோட லைஃப்பில் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு புட் அ கிராஃப் ஃபார் யுவர் மார்க். உன்னோட மார்க்குக்கு கிராஃப் போட்டு பாரு. 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டமில் நீ எப்படி இருந்த, குவார்ட்டர்லியில் என்ன வாங்கினேன், செகண்ட் மிட்டமில் என்ன வாங்கினேன், ஹாஃப் இயர்லியில் என்ன வாங்குவேன் அப்படின்னு. இது கூட டெஸ்ட் எல்லாம் வச்சுருப்பாங்களே, இதெல்லாம் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஹாஃப் இயர்லி வந்ததுக்கப்புறம் அந்த 4 பாயிண்ட் போதும். அப் அண்ட் டவுனாக இருக்கா இல்லை ஓரளவுக்கு க்ளோஸாக கூட இருக்கா அப்படின்னு. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. வேதாந்தூவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனலில் நான் வீடியோஸ் போடுறதில்ல. பட் ஆஃப்லைன் இஸ் ரன்னிங். ஆஃப்லைனில் இருக்க தான் செய்யுது. அதில் தான் பயங்கரமான அடி. அதில் வந்தனால தான் பயங்கரமாக கீழே போயிடுச்சு. ஆஃப்லைன் நான் சரியாக பார்க்காம விட்டனால தான். 11th வந்து கிராஃப் போயிடுச்சுன்னு பார்க்க. 11th மட்டும் கிராஃப் போட்டு பாரு. கிராஃபில் டவுன்லோட் போகும். எப்படி டவுனில் போகும்? ரோஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லாம் நீ என்ன சொன்ன, நான் வந்து 56லேருந்து 82 92 வாங்கினேன்னு சொன்னேன். எப்படி கிராஃப் கீழே போகும்? கான்ஃபிடென்ட்டோட போட்டு பாருங்கள். ஆஃப்லைனா என்ன சொல்கிறீங்களா? டோட்டலாக சொன்னீங்களா? அப்போ டவுனில் போட்டோம். அப்போ அடுத்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் உன்னோட ரூமில் நீ படிக்கிற டேபிளோ அல்லது உங்கள் வீட்டில் ஹாலு எங்கே வேணாம், அதாவது எல்லார் வீட்லேயும் தனித்தனியாக படிக்கிறதுக்கு ஸ்டடி டேபிள் ஸ்டடி ஹால்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. யூஷுவல் நார்மல் மிடில் கிளாஸில் இருக்கவங்கன்னா வீட்டில் ஒரு சார்ட்டை போட்டு சின்னதாக ரொம்ப அதை போட்டு டெக்கரேட் பண்ண ஒரு சார்ட்டை போட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிளாட் அ கிராஃப். உன்னோட ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, அடுத்த ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் என்ன வாங்குற அப்படின்னு. அதனால் அதை பண்ணு, கண்டிப்பாக இருக்கும். நானும் விடை பெற போகிறேன், அதனால் பார்க்கலாம். ரைட்டா? கெமிஸ்ட்ரி மட்டும் பீக்கில் போகுதா? ஓகே, ரைட். கீர்த்தி, வி வில் டிஸ்கஸ் அபவுட் தேட் இந்த மீட்டப். நம்ம மீட்டப்பில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா கீர்த்தி? நானும் விடை பெற்றுக்கொள்கிறேன். தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்களது கேப்டன். சரியா? சொல்கிறா அப்படி பச்சை மண்ணாக இருக்குது அந்த பிள்ளை, என்ன பண்ணுறது? இவன் யாரா? இவன் இவ்வளோ நேரம் ஆளே இல்லை பிரசாத். ஆளு நம்ம இவ்வளோ நேரம் படித்து முடிச்சுட்டு நம்ம கடையை சாத்துற நேரத்தில் வந்துட்டு இவன் வந்து என்ன சார் என் பண்ணுறீங்களான்னு கேட்குறான் பாருவேன். ஏண்டா சேட்டைக்கார பையன். இவ்வளோ நேரம் நாங்கள் படித்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், போய் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். நீ இப்போ வந்துட்டு ஏண்டா இந்த ஹரி மாதிரி என்ன அவங்க ஆளே காணோம், எங்கே போனானுங்கன்னே தெரில. 2 பேரும் காணோம், அப்ஸ்காண்ட் ஆகிட்டானுங்க. சரி, ஓகே, ரைட். காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த ஒருத்தர் ஹாஃப் லீவ்லேயே லெசன் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். சரி, ஓகேடா, பை பாய். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சரியா? எஸ், டாட்டா, பை பாய், see you.